அடர்ந்த காடின் நடுவில் ஒரு பெரிய மரத்தடியில் யானை முத்து தனக்கென ஒரு சிறிய குடிசையில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. முத்துவுக்கு ஒரு விசேஷமான பழக்கம் இருந்தது. மழை பெய்யும் நாட்களில் சமையல் செய்வதை அது மிகவும் விரும்பும். ஒரு நாள் கருமேகங்கள் வானத்தில் திரண்டன. மழைத்துளிகள் டப் டப் என்று இலைகளின் மேல் விழ ஆரம்பித்தன. ஆஹா, இது என் சமையல் நேரம் என்று யானை முத்து சந்தோஷமாக சொன்னது. முத்து தன் நீண்ட தும்பிக்கையால் காட்டிலிருந்து காய்கறிகள், கிழங்குகள் எல்லாம் சேகரித்தது. பிறகு குடிசைக்குள் நெருப்பு மூட்டி ஒரு ருசியான காய்கறி கஞ்சி செய்தது. அந்த சுவையான மணம் காடு முழுவதும் பரவியது. அதை உணர்ந்து மான் மணி, குரங்கு குப்பு, மயில் மயூரி எல்லாம் ஓடி வந்தார்கள். வெளியில் மழை பெய்து கொண்டிருக்க குடிசைக்குள் எல்லோரும் சேர்ந்து சூடான கஞ்சியை குடித்தார்கள். மகிழ்ச்சியில் மயில் மயூரி மழையோடு சேர்ந்து அழகாக நடனமாடியது. அதை பார்த்து யானை முத்து சந்தோஷமாக கைத்தட்டியது. அப்போது திடீரென மயில் மயூரியின் பெரிய தோகைப்பட்டு குரங்கு குப்புவின் கஞ்சி பாத்திரம் கவிழ்ந்து கீழே கொட்டிவிட்டது. ஐயோ என்று அனைத்து மிருகங்களும் அதிர்ச்சியடைந்தார்கள். குரங்கு குப்பு சோகமாக தன் காலியான பாத்திரத்தை பார்த்தது. ஒரு நிமிடம் அமைதியாக யானை முத்து யோசித்தது. பிறகு மென்மையாக சொன்னது, கவலைப்படாதீர்கள், நம்மிடம் இருக்கும் கஞ்சியை எல்லாரும் குப்புவிற்கு பகிர்ந்து கொடுங்கள். அதை கேட்டதும் அனைவரும் தங்களுடைய கஞ்சியை குப்புவுடன் பகிர்ந்து கொண்டார்கள். குரங்கு குப்புவின் முகம் சந்தோஷத்தில் மலர்ந்தது. அனைவரும் மகிழ்ச்சியுடன் சிரித்துக்கொண்டே கஞ்சி உண்டார்கள். அன்று மழை மட்டுமில்லை, அன்பும் பகிர்வும் நட்பும் காடு முழுவதும் பெய்தது. குழந்தைகளே, பகிர்ந்து கொள்வதே உண்மையான மகிழ்ச்சி.